ஹைங்க, ஒரு வழியாக ஐக்கியா வந்து ஃபுல் வீடியோ எடுத்திருக்கேன். எந்த இடம்லாம் பார்க்குறக்கு அழகாக இருக்கோ அந்த எல்லா இடமுமே நான் எடுத்திருக்கேன். ஐக்கியா வந்து ரொம்ப பெருசு, எல்லா இடத்தையுமே வந்து கவர் பண்ண முடியாது. அதனால் எதெல்லாம் வந்து பார்க்குறக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கோ அது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். கிறிஸ்மஸ் சீசன் ஸ்டார்ட் பண்ணனால கிறிஸ்மஸ்க்கான பொருளெல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா எந்த மாதிரியெல்லாம் உள்ள இன்டீரியர் பண்ணலாம், எந்த மாதிரியெல்லாம் உள்ள டெக்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஐக்கியாவில் வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். ஐக்கியா வந்து ஸ்வீடன் பேஸ்டு கம்பெனிங்கிறனால ரொம்பவுமே மினிமலிஸ்டிக்காக தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீடனில் ரேட்டு வந்து ஓகேவாக தான் இருக்கும். சில நேரம் வந்து ஆஃபரும் போடுவாங்க. அப்போ வந்து வாங்கினோம் அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா சீப்பாகவே நம்மளுக்கு கிடைக்கும். பெட்டெல்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். போய் உட்காந்து குதிக்கணும் அப்படின்னுலாம் தோணும். இந்த மாதிரி நிறைய கப்போர்ட்ஸு, மிரர்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. சில பொருள் வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த டெக்கார் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். கிட்ஸுக்குன்னே ஒரு தனி ஃப்ளோர் இருந்துச்சுங்க. அங்கே வந்து கிட்ஸ்க்கான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. செம்ம அழகாக இருந்துச்சு. கிட்ஸ் ரூமை வந்து நம்ம எப்படி டெக்கார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அவ்வளோ அழகுங்க ஐக்கியா. இங்கே ஐக்கியா வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் பெரிய இடம், பெரிய நிறையா பொருள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்கன் ஸ்க்ரூவா அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது. நான் அங்கே போகல. சென்ட்ரல் கிட்ட வந்து ஒரு ஐக்கியா இருக்குது. அது வந்து குட்டி வெர்ஷன் ஆஃப் ஐக்கியா. அங்கே வந்து போயிருந்தேன். அங்கே வந்து வீடியோ எடுத்திருந்தேன். உங்களுக்கு ஐக்கியா வந்து பிடிக்குமா? ஐக்கியாவோட பொருளெல்லாம் வந்து உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்ருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீடனில் வந்து எந்தெந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலாம், ஸ்வீடனை பற்றி எங்களுக்கு இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுங்க அப்படின்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுவும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து ஸ்வீடன் பற்றி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ வந்து ஜாப் ஆகட்டும், இல்லை இங்கே லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், இல்லை இங்கே எப்படி செலவு, எப்படி வந்து இங்கே வரலாம், அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ரூமாக போய் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கேயே உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் வேறு இடத்துக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது. அதனால் வந்து டக்குன்னு வீடியோ எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். இது அப்படியே ஒரிஜினலாகவே இந்த ரூம் செட்டப், அந்த விண்டோலலாம் வந்து வால்பேப்பர் ஒட்டியிருப்பாங்க. அதாவது வந்து பக்கத்து வீட்டு ஜன்னல் தெரிகிற மாதிரி. ஆனால் அதெல்லாமே பார்க்குறக்கு அப்படியே ஒரிஜினலாக பக்கத்து பில்டிங் தான் அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் வால்பேப்பரு. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க ஐக்கியா. ஐக்கியா போகணும் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு நாள் பத்தாது. சொல்லப்போனால் எல்லாத்தையும் பொறுமையாக ஆறாமராக பார்த்துட்டு நம்மளுக்கு எது தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு காலையில் ஐக்கியா திறந்தோன்னே போனோம் அப்படின்னா ஈவினிங் அது க்ளோஸ் ஆகிற வரைக்குமே வந்து பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கும். இந்த சேரெல்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த ஐக்கியாவில் வந்து எல்லாமே பிடிக்கும். ஏன்னா மினிமலிஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்க்கவும் நல்லா வந்து ஒரு கிளாஸி லுக் வந்து கொடுக்கும் வீட்டுக்கு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஃபர்னிச்சர் ஆகட்டும், இன்டீரியர் ஆகட்டும், அதெல்லாமே வந்து நம்ம ரொம்ப பண்ணுறதை விட மினிமலிஸ்டிக்காக பண்ணோம் அப்படின்னா அது இன்னுமே அழகாக இருக்கும்ல. கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக வந்து நிறையா வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே கிறிஸ்மஸ் பொம்மை, அதுக்கப்புறம் ட்ரீ, அதுக்கப்புறம் இங்கே க்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று குடிப்பாங்க. அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோவில் சொல்கிறேன். அதை வாங்கி அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு நான் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இங்கே ஐக்கியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்வீடனில் தான் அப்படியா இல்லை எல்லா இடத்துலையும் அப்படியான்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ சம்மரில் வாங்குகிற பொருள் வந்து அடுத்த சம்மரில் வந்து இருக்காது. அந்த மாதிரி வந்து பொருள் மாறிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது நல்லா இருக்குது, பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வாங்கிடணும். நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம், சரி அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அது அடுத்த வாட்டி இருக்காது. ஐக்கியா பொறுத்த வரைக்கும் அதுதாங்க ஸ்பெஷல். எல்லாமே இருக்குங்க. ஃபுட் கோர்ட்டு கூட இருக்குது. ஆனால் ஃபுட் கோர்ட் வந்து நான் போகல. இன்னொரு நாள் நான் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன். இது வந்து செடி அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே ஒரிஜினலும் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் செடியும் வச்சுருப்பாங்க. வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நான் காமிக்கிற ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குல்ல, ஆனால் இதெல்லாமே பிளாஸ்டிக்கு. அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இந்த செக்ஷனுக்கு வந்தால். இங்கே வந்து செடி வந்து வாங்கி வளர்க்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் ஸ்னோ வந்து அதை வந்து காப்பாற்ற முடியாது. ஸ்னோவில் வந்து எப்படி வந்து செடியை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு வந்து டிப்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.